ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸோட பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலிருந்து ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொல்கத்தா vs ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டனில் நடக்குது. அந்த மேட்ச்சில் ரெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து முதல் மேட்சை வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக சேப்பாக்கில் ஆட போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தான் வீடியோவில் வாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ சென்னையோட பலம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சே ஆகணும். ஸோ பலவீனம் என்ன அப்படின்னு பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் போதே முதல் உள்ள வர்றது என்னன்னா யாருப்பா அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ இந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் யாருங்கிறது தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எடுக்கிறது கொஞ்சம் தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல முதல் தலைவலி என்ன அப்படின்னா டெவான் கான்வேவா இல்ல ரச்சின் ரவீந்திராவா அப்படின்னு தான். ஸோ நிறைய பேர் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே ரச்சின் சொல்றாங்க. நிறைய வெப்சைட்ஸ்ல ரச்சின் ஆடுவாருங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பெரிய பெரிய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ரச்சின் தான் ஆடுவான்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல எதனால அவங்க ரச்சின் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் 2-3 பேர்ட்ட கேட்டேன், ஏன்டா ரச்சின் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க கரண்ட் ஃபார்ம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை டெவான் கான்வே உட்கார வச்சுட்டு தான் ரச்சினை கொண்டு போனாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. எல்லாம் அவர் வந்து ரச்சின் வந்து ரச்சின் திறமையை நான் குறைச்சி மதிப்பில்லை. பட் அவர் இன்டர்நேஷனல்ல தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ஐபிஎல் இன் ஷேப்பாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவான் கான்வேயோட கை வந்து ஓங்கி இருக்குங்க. ஸோ 2023 வந்து சென்னை வந்து கப் அடிச்சிருப்பாங்க. அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 16 மேட்ச்ல 672 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ 672 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ 2022 7 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 252 ரன் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா அவர் வந்து 924 ரன் அடிச்சிருக்கிறாரு ஐபிஎல்ல. அந்த 2 சீசன் ஐபிஎல் ஆடி இருக்கிறாரு. 2022 2023 ஆடி இருக்காரு. 24 வந்து இன்ஜுரி. ஸோ இந்த 2 சீசன்ல வந்து கிட்டத்தட்ட 924 ரன் அடிச்சிருக்கிறாரு. 23 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 48.63 இருக்குது. ஸோ ஒரு நார்மலா ஒரு ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா 48 அப்படி நம்ம சொன்னா 48 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. 950 அடிச்சிருக்கிறாரு. 92ல அவுட் ஆயிருக்கிறாரு. செஞ்சுரி இதுவரை போடவே இல்லை டெவான் கான்வே. அது ஒரு சோகமான விஷயம். இதே நீங்க ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கோங்க. ஸோ 10 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 2024 222 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு. 61 அவுட் ஆயிருக்கிறாரு. பெஸ்ட் பாத்தீங்கன்னா 61 அந்த ஒரு 50 தான். 22.22 தான் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்க சொல்லுங்க கான்வே எடுக்கணுமா ரச்சின் எடுக்கணுமா அப்படின்னு. ஸோ என்ன கேட்டால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கான்வேயோட தான் போவாங்க. ஸோ ரச்சினுக்கு வாய்ப்பு இல்லை. ராயுடுலாம் பார்த்தீங்கன்னா ராயுடு ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ரச்சின் இருந்தாங்க. அதாவது கான்வே 1, ருத்ராஜ் 2, நம்பர் 3ல ரச்சின் வந்தார் அவரோட 11ல். பட் 2 பேட்ஸ்மேன் வச்சு ஆடுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த இடத்துல சிஎஸ்கே வந்து ஒரு சூப்பரான தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். கான்வே இருக்காரா, கான்வே ஓப்பனிங் பண்றாரு. கான்வேக்கு பேக்கப்பா ரச்சின் எடுத்திருந்தாங்க. தென் சாம் கரன் இருக்கிறாரு. சாம் கரனுக்கு பேக்கப்பா ஜேமி ஓட்டன் எடுத்திருந்தாங்க. தென் பத்தீர்னாக்கு ஒரு பேக்கப்பா நேத்தன் எலிஸ் எடுத்திருந்தாங்க. எல்லாமே ஒரு பிளேயர் எடுத்தாங்கன்னா அதுக்கு பேக்கப் பக்காவா எடுத்து வச்சிருந்தாங்க. பட் இந்த இதுல ரச்சின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போய் தான் இப்ப ரச்சினா கான்வேவான ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. கான்வே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 நேரத்துக்குள்ளதான் இருக்கு. அது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட சாய்ஸ் கான்வே தான். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் கான்வேயோட தான் போவாங்கன்னு நான் நம்புறேன். வேற என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிடில் ஆர்டர் பொறுத்தவரை ரச்சின் ரவி ராகுல் திருப்பதியை தான் நம்பி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு இது. ஒருவேளை கான்வேயும் ருத்ராஜும் சீக்கிரமா அவுட் ஆகிட்டாங்கன்னா சிஎஸ்கே மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சங்கரோட ரோல் என்ன இருக்க போகுதுன்னா அவர் கண்டிப்பா லோக்கல் மேட்சஸ்ல ஆடுவார். சேப்பாக் மேட்ச்ல விஜய் சங்கர் கண்டிப்பா ஆடுவார். எனக்கு என்னமோ அவரை வந்து ஒரு 6 அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் கிட்ட கண்டிப்பா சாலிடா தரலாம். சேப்பாக்ல அவருக்கு கொஞ்சம் ஏன்னா அவர் தமிழ்நாடு டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு, கேப்டனா இருக்கிறாரு. ஸோ சேப்பாக்ல கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஸோ எல்லாமே அவருக்கு சேப்பாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதில் அவருக்கு சேப்பாக் மேட்சஸ்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கலாம். தீபக் கோடா பொறுத்தவரை சான்ஸ் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. தீபக் கோடாக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி ரவீந்திர ஜடேஜா, தோனி, அஸ்வின் பழக்கம் போல. அஸ்வின்லாம் உள்ள வந்திருக்கிறாரு.
அவரு சேப்பாக்குல எந்த இடத்துல ஒவ்வொரு பற்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயரு. ஸோ கண்டிப்பா அவர் வித் த பால் ஆகட்டும், வித் த பேட் ஆகட்டும் தன்னோட 100% பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாரு. ஸோ 7 மேட்சுமே அஸ்வின் வந்து ரொம்ப 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 ஒரு கீயா இருப்பாரு சிஎஸ்கேக்கு. அது எந்த மாற்று கருத்து இல்ல. நான் வந்து சின்ன வயசுல வந்து எதிர்பார்த்தேன். அந்த அஸ்வின் பவுலிங் போடுறது, கீப்பிங் வந்து மகிபாய் முடிப்பாரு. மகிபாய் தான் அந்த ஆரம்பிச்சாரு. எம்எஸ் தோனியை தான் வந்து ஆஷ் ஆஷ் அப்படின்னு கூப்பிடுறது. அதுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு விக்கெட் கீப்பரா வந்து தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட், வர்தமான் ஷா அவங்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அஸ்வின் பவுலிங் போடுறாரு, கீப்பிங் வந்து எம்எஸ் தோனி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட்டை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் சின்ன வயசுல நம்ம பார்த்தது. திரும்ப அந்த விஷயம் நடக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இன்டர்நேஷனல்லையும் நம்ம பார்த்துருப்போம். தோனியும் அஸ்வின் பேர. ஸோ அதை ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கணும்னா அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லணும். ஸோ சரி இப்போ 4 ஓவர்சீஸ் யார் நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கான்வே இருப்பாரு, சாம் கரன், நூர் அகமத் ஓம்ல இருக்கிறாரு. இல்லைன்னா அவேலையும் சில இடத்துலலாம் 3 ஸ்பின்னோட கண்டிப்பா போக மாட்டாங்க. அந்த இடத்துல இவங்க ஜேமி ஓர்டன் ஆள் வந்து நேத்தன் எல்லிஸ் எடுத்துக்கலாம். 4வது பத்திரனாவோட ஓல்டு ஆக்ஷன் வந்துடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பழைய ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பட் ரொம்ப பழைய ஆக்ஷன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஆக்ஷன் இல்லை. கொஞ்சம் அதை ஒரு மேலே கொஞ்சம் இழுத்துட்டு தான் கொண்டு போகிறாரு. ஸோ அது பார்க்கலாம், மேட்ச்சில் தான் நமக்கு தெரியும். மற்றபடி இந்த 4 ஓவர்சீஸ் தான். பட் இங்கே என்ன கொஸ்டின் எழுதுன்னா, நீங்கள் ரச்சின் ரவீந்திராவோட போவீங்களா இல்லை சாம் கரனோட போவீங்களா அப்படிங்கிறது தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் ரச்சின் ரவீந்திரா சூப்பர் ஃபார்மில் இருக்கிறாரு. T20ல சாம் கரன் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. தென் லாஸ்ட் சீசனில் பஞ்சாப்லேயும் நல்ல ஒரு ஃபார்மில் 16 விக்கெட்டில் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ 16 விக்கெட்டு 220 ரன் எவ்வளோ ரன்னா அடிச்சிருந்தாரு இந்த ஸோ போன சீசனில் பஞ்சாபுக்கு எதிராக. ஸோ 2 பேரில் யாரை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அதில் தான் கேப்டனோட ரோலும் கோச்சோட ரோலும் இருக்கு. அந்த இதுதான் எனக்கு ஒரு சின்ன அங்கதான் அவங்க சரியான முடிவு எடுக்கணும். இவங்க ரச்சின் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா ரிஸ்கா தான் நான் பாக்குறேன். ரச்சி ஏதாவது கான்வே விட்டுட்டு நீங்க ரச்சின் எடுத்துட்டு போனா அது ஒரு ரிஸ்க். நீங்க சாம் கரனா ரச்சினா இடத்துல நீங்க ரச்சின் எடுத்துட்டு போனீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவா கூட இருக்கலாம். பட் சாம் கரனா வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க, எல்லா மேட்சும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஜேமி ஆக்டனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம், நேத்தன் எலிஸ்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர்சீஸ் சாய்ஸஸ். ஸோ இந்தியன் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்கோஷ் கமோச் இருக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக செகண்ட் பவுலிங் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா அவர் ஒரு இம்பேக்ட் பிளேயரு. இம்பேக்ட் இப்போ கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவார். அவர் இம்பேக்ட் பிளேயராக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கயல் அகமத். ஸோ ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா 16, 16, 15 ஒரு 12 விக்கெட்டாவது ஒவ்வொரு பவரில் ஒரு 3 சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா 15 விக்கெட்டு, 16 விக்கெட்டு, 12 விக்கெட்டுன்னு சாலிடாக எடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த சீசனும் அந்த விக்கெட்கள் வேட்டைகள் தொடரும் நான் எதிர்பார்க்குறேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் அப்போ சொன்னாதான் ஓப்பனிங் நல்லா அமையாமல் போயிடுச்சு, 2 ஓப்பனர்ஸும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா தான் மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்படும். அப்போ தான் இங்கே வந்து ராகுல் திருப்பதிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு. நீங்கள் போன சீசன் மாதிரி நீங்கள் வந்துட்டு அவுட் ஆகிட்டு போகிறதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே நின்று நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் ராகுல் திருப்பதி பொறுத்தவரை ராயுடு பண்ணாரு தெரியுமா, அந்த ரோலை நீங்கள் ராகுல் திருப்பதி எடுத்து போனோம். அதுதான் இங்கே அவருக்கான ரோலாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்காக மட்டும் நீங்கள் ஆடலை. நீங்கள் ராகுல் திருப்பதி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் அணிக்கு கூட திரும்ப போகலாம். இப்படிதான் தூபே இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். T20 வேர்ல்டு கப் டீமில் கூட போனார். கப்பெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க அந்த ஸ்குவாடு. ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உள்ள சான்ஸ் இருக்குது. விஜய் சங்கருக்கும் அதுதான். நிறைய பேர் சொன்னாங்க என்னப்பா விஜய் சங்கர் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. இப்படிதான் சிவம் டூபே எடுக்கும்போது சொன்னாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு தாக்கம் விஜய் சங்கரால் இந்த சீசனு சிஎஸ்கேயால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். வழக்கம் ஸ்பின்னு சொல்லவே வேண்டாம். ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், நூறு எல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம தலா இருக்கிறாரு. தலா கிட்ட நம்ம நிறையா சிக்ஸஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ டிக்கெட் கிடைக்காதவங்க கஷ்டம்தான். ஸோ ஆன்லைனில் நிறைய பேர் இன்னும் வெயிட்டிங்லேயே நிறைய பேர் வெயிட்டிங்கை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நிறைய இடத்துல பிளாக்ல டிக்கெட்லாம் விற்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 1000 ரூபா, 1500 டிக்கெட்டு, 2000 டிக்கெட்லாம் 7000, 8000, 9000த்துக்குலாம் விற்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானதான் விஷயம். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த கிரிக்கெட் நிர்வாகம் எதாவது பண்ணணும்.
தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காம ஏமாத்துறாங்க, இன்னும் ஏமாற்றத்திலே இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே வெயிட்டிங்லேயே போயிடுச்சு, கடைசி வரை அப்படியே வெயிட்டிங்லேயே போயிடுச்சு. இன்னும் சிலர் வந்து என்னன்னா, இன்னும் சிலர்லாம் நான் கேள்விப்பட்டேன், அதாவது டிக்கெட்டை வாங்கி வச்சிருக்காங்க, ஆனால் அவன் போக மாட்டான், அந்த டிக்கெட்டை விற்கிறான். கூட 5000 கிடைக்குதா, 6000 கிடைக்குதா, 7000 கிடைக்குதா, 8000 கிடைக்குதான்னு இப்படி விற்கிறாங்க. எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. சரி பார்க்கலாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப் போவாங்க, அப்படியே போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுதுங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப் கால் எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா இங்கே ஒரு 7 மேட்ச்சில் ஒரு 5 மேட்ச், வெளியே ஒரு 4 மேட்ச், வெளியே ஒரு 3-4 மேட்ச், 5ல் 7ல் 5-6 கூட ஜெயிக்கலாம். சரி, பிளே ஆஃப் கன்ஃபார்ம். 6வது முறை கப் அடிப்பாங்களா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரை அன்டில் தென்